Praise the Lord. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Amen. Praise the Lord. Thank you, Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நல்ல நாமத்திலே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுக்கே மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. Amen. Hallelujah. Glory to God. ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி இன்று கேட்க இருக்கிற வசனங்களுக்கு நம்ம இருதயம் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூட கண்களை மூடி நம்ம கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஜீசஸ் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவரே, இந்த வேளையிலே வெறுமையான பாத்திரங்களாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, உம்முடைய நாமத்திலே இந்த வேளையிலே கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Thank you Lord, thank you Lord, thank you Lord. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லோரையும் நீர் ஆட்கொள்ள வேண்டும். எங்கள் மாம்சம் அல்ல தேவனே, உம்முடைய ஆவி ஹalleluya இந்த வேளையில அப்பா ஹalleluya ஆளுகை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Praise the Lord. Hallelujah. Glory to God. உம்முடைய பாதங்களிலே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். Thank you Lord. இதோ இந்த வேளையிலே பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் ஹalleluya எங்கள் நடுவிலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. Hallelujah. Glory to God. Oh, Jesus. Hallelujah. 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 Praise you, praise you, praise you, praise you, praise you, God. Amen. Hallelujah. Thank you, thank you, thank you, thank you, Lord. Amen, Jesus. இந்த வேளையில ஜீவ நதியாய் எங்கள் நடுவிலே எழும்பி வாருங்க ஆண்டவரே. Hallelujah. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Glory, 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 glory. Praise you, praise you. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் வல்லமையாய் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே நீர் அப்பா நீர் கடந்து வர வேண்டுமே. எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே ஆவியானவர் நிரப்ப வேண்டுமே அப்பா. ஓ ஜீசஸ். ஹalleluya 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 ஹalleluya. Praise you, praise you, praise you. Glory. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழமையான மனிதன் ஒழிந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பழசான ஹalleluya ஒரு துருத்தியோடு நாங்கள் காணப்படக்கூடாது ராஜா. புது திராட்சை ரசம் புது துருத்தியிலே ஊற்றப்பட வேண்டும். எங்கள் உள்ளம் புதிதாக்கப்பட வேண்டும். எங்கள் மனம் நல்ல நிலமாக வேண்டும். இந்த வேளையில உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படுகிற போது ஹalleluya எங்கள் துருத்தி, எங்கள் உள்ளம், எங்கள் எண்ணங்கள், எங்கள் மனம், ஓ ஜீசஸ் ஹalleluya அது புதிதாய் இருக்க வேண்டுமே அப்பா. ஆவியானவர் கிரியை செய்வீராக. வல்லமையான கிரியைகளை எங்களுக்குள்ள நடப்பிப்பீராக ராஜா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஒரு பழைய மனுஷனாய் இந்த வேளையில நாங்கள் காணப்பட்டால் கர்த்தர் எங்களுக்குள்ளே அப்பா உம்முடைய எங்களை புதுப்பிக்கிறதான உம்முடைய வல்லமையை எங்களுக்குள்ளே அனுப்புவீராக. ஹalleluya ஹalleluya. பழைய எண்ணங்கள், பழைய எண்ண ஓட்டங்கள், நினைவுகள் எல்லாம் மாறணுமே. நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறது. இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று உம்முடைய வசனம் சொல்லுகிறதே அப்பா. ஹalleluya அது இப்பொழுதே தோன்றுகிறதே, நீ அதை அறியவில்லையா என்று கேட்கிறீரே. Thank you Jesus. Hallelujah. பழமையான எண்ணங்கள், முந்தினவைகளை நாங்கள் நினையாமல் இருக்கும்படி. Praise the Lord. Thank you Jesus. Glory, 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 glory. Hallelujah. Praise the Lord. இதோ எங்கள் மனம் புதிதாக வேண்டுமே அப்பா. Praise you, praise you, praise you, praise you. Glory to God. பயங்கள் மாறணுமே. தேசமே பயப்படாதே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார், மகிழ்ந்து களிகூறு என்று உம்முடைய வசனம் சொல்கிறபடி. ஹalleluya நீர் பெரிய காரியங்களை, புதிய காரியங்களை எங்களுக்கு நடுவில் செய்து வருகிறீர்.
எங்கள் உள்ளம் புதிதாக வேண்டும். ஆமென். புதுப்பிக்கும் ஆவியானவர். Hallelujah, Jesus. Glory, 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 glory. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உடைய கரத்தில் காணப்படுகிற களிமண் போல கர்த்தர் விரும்புகிறபடி புதிதாய் எங்களை வணைந்து உருவாக்க வேண்டுமே ராஜா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உடைய கரத்திலே பாதுகாப்பாய் இருக்கிறோம். ஓ ரபாலா ரீபாரா துரா பௌதரி அந்தராதனஷ்யா. தேங்க்யூ லார்ட். புதிதும் கூர்மையுமான யந்திரமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறேன். இந்த வேளையில பழமையான மனுஷன் உன்னை களைத்து போடுகிறோம். புது சிருஷ்டியாய் கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற அனுபவத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை பூரணமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலின் சில வரிகளை கூட நம்ம எடுத்து பாடுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Hallelujah. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Master. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். அல்லேலூயா. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்பூராவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவ ஆவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் வந்து அசைவாடுமே. பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடும். ஹல்லேலூயா. பாடல் வரிகள் சாட்ல இருக்கு, பார்த்து பாடுவோம். Praise the Lord. Hallelujah. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்து வந்திடும். ஹல்லேலூயா. நம்ம ஒரு பழைய மனுஷனா தான் எப்போதுமே இருக்கிறோம். ஹல்லேலூயா. உலகத்தினுடைய வயதை கம்பேர் பண்ணும்போது நம்ம எல்லாம் சின்ன ஆட்கள் தான். ஹல்லேலூயா. உலகம் எத்தனையோ 1000 ஆண்டுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம கொஞ்சம் தான். ஹல்லேலூயா. 100 ஆண்டுகளுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே இந்த பூமியில பிறந்தோம். சின்ன வயதை பார்த்தால் சில சமயங்கள்ல ஒரு சிலர் நம்ம பெரியவர்களா இருப்போம், சின்னவங்களா இருப்போம். அது வேற. ஆனால் ஒரு கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம இன்னும் சின்னவர்கள் தான். ஆனா அதுக்குள்ளேயே நம்ம இந்த பூமியில பழைய ஆளாக மாறி விடுகிறோம். அல்லேலூயா. நம்ம பேட்டர்ன்ஸ் எல்லாம் பழசா இருக்கு. நம்ம யோசனைகள் எல்லாம் பழசா இருக்கு. நம்ம நடந்து கொள்ளுகிற விதங்கள் எல்லாம் பழமையா இருக்கு. 2025க்கு இல்ல. அல்லேலூயா. அல்லது இந்த காலங்களுக்கு ஒத்த ஒரு தரிசனம், ஒரு நடத்துதல், ஒரு ஆவிக்குரிய விவேகம், ஒரு புத்தி, ஒரு ஞானம், ஒரு தெளிவு நமக்கு இந்த நாட்களை நிதானிக்கிற ஒரு தன்மை நமக்குள்ளே இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் பழசா தான் காணப்படுகிறோம். அல்லேலூயா.
ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருந்தாலும் அவர் எப்போதுமே புதிய காரியங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. அவருக்குள்ளே நாம் ஆனந்த களிப்பாய் இருக்கிற போது நம்ம நினைவுகளுல எப்படி தெரியுமா ஆண்டவர் தருவாரு? சீஷர்களிடத்துல இயேசு சொன்னாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க போய் ஒரு 2 கழுதை நிக்கும். அதுல 1 எடுத்துட்டு வாங்க. அதுல 1 என்னன்னா, இதுவரையிலும் யாரும் அத பயன்படுத்தி இருக்க மாட்டான். கட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. ஆனால் அது எப்படிதான் இருக்கு? பிரிசர்வ்டா இருக்கு. அது ஒரு நியூ தான். ஹல்லேலூயா. அது பழசாய் போகல. அத எடுத்துட்டு வாங்கன்றார் கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புதிய துருத்தியில புது திராட்சை ரசம் ஊற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. நம்ம மனம் புதிதாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டியாய் இருக்கிறோம் என்று கர்த்தர் பேசுகிறார். Praise the Lord. ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல கடந்து வருகிற போது ஆவியானவருக்குள்ளே நம்மளுடைய இருதயம் புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஒரு நவமான சிந்தனை நமக்குள்ளே உண்டாகும். Glory to God. நவமான பாஷைகள் நமக்குள்ளே கடந்து வரும். Praise the Lord. பழைய வார்த்தைகள், பழைய மனுஷனுடைய வார்த்தைகள், பழைய சிந்தனைகள், பழைய எண்ணங்கள் அல்ல, புதிதான எண்ணங்கள். ஹல்லேலூயா. Praise the Lord. ஒரு வற்றாத நதி போல ஜீவனுள்ள ஒரு அனுபவத்துல அது நமக்குள்ளே இருந்து கடந்து வரும். ஒவ்வொரு நாளும் காலையில கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கின்றன என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்திற்குள்ளே நம்ம கடந்து வருகிற ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிதான காலையை போலதான். ஹல்லேலூயா. ஒரு காலை எப்படி விடிந்து இருக்கிறதோ அது போலதான் இப்ப நம்ம தேவ பிரசன்னத்துக்குள்ளே காணப்படுவதும். அப்படியே நம்ம உள்ள வந்துட்டோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல 1, 2, 3 பேரா நம்ம கூடி வந்துட்டோம்னா இது ஒரு புதிய காலை வேளை போலதான். ஒரு ஃப்ரெஷ்ஷா கர்த்தர் ஒரு அபிஷேகத்தோட, ஒரு புது எண்ணெயின் அபிஷேக தைலத்தோடு அவர் நம்ம நடுவிலே காணப்படுகிறார். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. வாஞ்சையாய் கூட Praise the Lord. Hallelujah. புதிய எண்ணங்கள், புதிய யோசனைகள், புதிய வெளிப்பாடுகள், பரலோகத்தினுடைய காரியங்கள், தரிசனங்கள், பரம காரியங்கள், கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிறதான புதிய காரியங்கள் எல்லாம் நமக்கு வேண்டும் என்று வாஞ்சையோடு Praise the Lord. தேவ சமூகத்தில் காணப்படுவோம். அல்லேலூயா. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த அமர்ந்திடும். ஒரு விஷயம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே என்னை புதிதாக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு பழைய எந்திரம் போல என்னுடைய சத்தம் இருக்கக்கூடாது, புதிதும் கூர்மையுமான எந்திரமா இருக்கணும். ஹல்லேலூயா. பழைய மெஷின்லாம் அப்படியே சத்தம் போடும் பயங்கரம், அப்படி அல்ல, புதிதும் கூர்மையுமா இருக்கணும். பழைய எண்ணங்கள் அல்ல, புதிய எண்ணங்கள். பிரைஸ் தி லார்ட். புது மனுஷனை நாம் தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஓ, ஒவ்வொரு நாளும் உள்ளான மனுஷன் புதுப்பிக்கப்படுகிறான் கர்த்தர் சமூகத்தில் இந்த வேளையில. ஹல்லேலூயா. Thank you Jesus. Glory to God. எங்கள் மேலே வந்து அமர்ந்திடும் பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வெண்புறாவை போல. பிரைஸ் தி லார்ட். புதிய அனுபவங்கள் அப்பா, புதிய யோசனைகள். ஓ க்ளோரி, a நியூ பெர்ஸ்பெக்டிவ், ஒரு புதிய கண்ணோட்டம். க்ளோரி, ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற விதங்கள் மாற்றப்படணும். ஓ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய மனுஷனுடைய பார்வைகள் மாறி போகட்டும். ஆமென். ஒரு புதிய பார்வை உண்டாகட்டும். க்ளோரி, 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 க்ளோரி. தேங்க் யூ ஜீசஸ். க்ளோரி. பவுல் சொல்லுகிற போது சொன்னா, இனிமேல்ட்டு நான் எந்த மனுஷனையும் மாம்சத்துல இல்ல, ஹல்லேலூயா, ஆவியின் பிரகாரமாகவே பார்ப்பேன் என்று சொன்னார். க்ளோரி. ஒரு புதிய கண்ணோட்டம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசர்ன்மென்ட், ஒரு ஆவிக்குரிய நிதானத்தோடு காண்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். ஆமென். தேங்க் யூ ஜீசஸ். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம காண இருக்கிற வசனங்களுக்கு நேராய் நம்ம கடந்து செல்லலாம்.
ஆமென். எபேசியர் முதலாம் அதிகாரம். எபேசியர் முதலாம் அதிகாரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. 9ஆம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் முதலாம் அதிகாரம் 9ஆம் 10வது வசனம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய தாசன் அப்போஸ்தலன் பவுல் அவன் சொல்லுகிறான், அவருடைய சித்தத்தை எங்களுக்கு, அந்த சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய தாசர்களை சந்திக்கிற போது நமக்கு அவர்களை குறித்து என்ன தெரிகிறது? அவர்களுக்குள்ளே தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் விளங்குகிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஹல்லேலூயா. அவர்கள் நமக்கு அதற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறார்கள். நமக்கு அதை கற்பிக்கிறார்கள், வெளிப்படுத்துகிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியே கூட தேவதாசன் பாஸ்டர் ருனல் சதீஷ் அவர்கள் கடந்து வந்த போதும் அப்படிதான் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் தேவதாசர்களுக்குள்ளே அது வைக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் நம்ம பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் நன்றாய் அறிந்திருந்தார். ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்தார். ஒவ்வொரு பேரா சொல்லி கூட அவர் நினைவு கூர்ந்தார். ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிற போது இப்ப நம்ம காலில் இருக்கிற எல்லோரையும் கூட அவர் நினைவு கூர்ந்தார். நானும் புதிதாய் நம்ம ஜிபிசியில் அவருக்கு தெரியாத பிரதர் அண்ட் சிஸ்டர் இவங்களையும் கூட நான் சொல்லி பேசினேன். அவருக்கு எல்லாரையும் குறித்து ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவுள்ள சித்தம் இந்த தேசத்திலும் நிறைவேற நம்மையும் ஒரு பாத்திரமாக கர்த்தர் பயன்படுத்துவார். நிச்சயமாய் நம்மை அதற்காகவே இந்த தேசத்திலே ஒரு ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார் என்கிற ஒரு வெளிப்பாடோடு தான் தேவனுடைய தாசன் காணப்பட்டார். ஹல்லேலூயா. Glory to God. Praise the Lord. Hallelujah. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிற போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. Glory to God. அப்போஸ்தலனும் சில அப்போஸ்தலர்களோடும் சேர்ந்து பவுல் எழுதுகிறான். ஹல்லேலூயா. எங்களுக்கு என்று சொல்லுகிற போது தேவனுடைய தாசர்களுக்கு விசேஷமாய் இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கும் இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். நமக்கும் இந்த நாட்களிலே அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா. Glory to God. ஆமென். கடந்த வாரம் நம்ம 2 வார்த்தையை குறித்து தியானித்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆனால் நான் சொல்லுகிறேன், கற்பனை, கர்த்தருடைய கற்பனை என்கிற ஒரு வார்த்தையையும், இன்னொன்னு பிரமாணம் என்கிற வார்த்தையையும் நம்ம பார்த்தோம். கர்த்தருடைய பிரமாணம் என்று நம்ம பார்த்தோம். ஹல்லேலூயா. அதுல கற்பனையின் பொருள் என்னவெனில் என்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அதற்கப்புறம் நம்ம கர்த்தருடைய அந்த பிரமாணம், ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிற அந்த வார்த்தையையும் குறித்து நம்ம தியானித்தோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்து நம்ம என்ன அறிந்து கொண்டோம்? கர்த்தர் நம்மை ஒரு தொடக்க நிலையிலேயே வைக்க விரும்ப மாட்டார். நம்மை ஆவிக்குரிய ஜனத்தை அடுத்த ஒரு ஆவிக்குரிய ஒரு செய்திகளை நமக்கு வெளிப்படுத்தி அல்லது நமக்கு அதில் கற்றுக் கொடுத்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சுவிசேஷ வசனங்களை கேட்டபோது அதற்கு ஒத்த காரியங்கள் நமக்கு கற்பிக்கப்பட்டது. அது நமக்கு அந்த நாட்களிலே மிகுந்த ஆறுதலாய், பலனாய் அது காணப்பட்டது. இன்றைக்கும் சுவிசேஷத்தின் காரியங்கள் நாம தியானிக்கிற போது நிச்சயமாய் நமக்கு அது பலனாக, ஆறுதலாக இருக்கிறது. ஆனால் அதோடு மாத்திரம் நின்று போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல.
பூரண சுவிசேஷத்திற்குள்ளே நம்மை கர்த்தர் நடத்த விரும்புகிறார். நம்ம பூரண சுவிசேஷ சபை என்றுதான், ஃபுல் காஸ்பல் என்றுதான் சபையை குறித்தே சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஒரு டாக்டர்னா இருக்கு. அப்ப பூரண சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிற போது நம்ம இன்னமும் ஒரு பூரண அனுபவத்திலே நடத்த கர்த்தர் விரும்புகிற போது அவர் என்ன செய்வாரு? முதலாம் வகுப்பிலே கற்றுக்கொண்ட காரியங்கள் மாத்திரம் அல்ல, அடுத்தடுத்த வகுப்பிலே நமக்கு சில காரியங்கள் இன்னமும் விவரமாய், இன்னமும் ஆழமாய், இன்னமும் வித்தியாசமாய் கற்றுத்தரப்படும். அல்லேலூயா. நாம இன்னமும் இல்ல, முதலாம் வகுப்புல நான் கற்றுக்கொண்டதுதான் எனக்கு நல்லா புரிந்தது, அதுதான் எனக்கு நல்ல ஆறுதலா இருக்கு, அதுவே எனக்கு போதும் என்று நம்ம நினைத்தோம்னா நம்ம முதலாம் வகுப்பிலேயே தான் இருப்போம். அல்லேலூயா. ஆனால் புதிதாக கர்த்தர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்க, அவருடைய சத்தியங்களை நம்ம நடுவிலே வெளிப்படுத்த விரும்புகிற போது, அதனுடைய வியாக்கானங்களை நமக்கு அறிவிக்கிற போது, அதிலே வாஞ்சையோடு சில சமயங்களிலே அதை புரிந்து கொள்வதில் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தாலும், நம்ம இருதயத்தை இன்னமும் தாழ்த்தி நம்ம கடந்து வருகிற போது, இன்னமும் ஒரு சாதாரண ஒரு உள்ளத்தோடு நம்ம கடந்து வருகிற போது, ஒரு சிம்பிள் மைண்டோட வருகிற போது நமக்கு காரியங்கள் விளக்கி காட்டப்படும். அல்லேலூயா. அப்ப கற்பனை என்பது அநேக ஆண்டுகளாய் கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையாய் இருந்தாலும், வேதத்துல தேவனுடைய கற்பனை, கர்த்தருடைய கற்பனை என்று கொடுக்கப்பட்டிருந்தாலும், புதிய ஏற்பாட்டிலே பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிற போது, சிறு வயதிலே இருந்தே வார்த்தையிலே தேறினவனாய் வளர்க்கப்பட்ட தீமோத்தேயு, பயிற்றுவிக்கப்பட்டவனாய், வசனங்களிலே பயிற்றுவிக்கப்பட்டவனாய் இருந்த தீமோத்தேயுவுக்கு பவுல் கற்பனை என்னவென்று எழுதல, கற்பனையின் பொருள் என்னவெனில் என்று தான் எழுதுகிறான். அல்லேலூயா. கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் ஆயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே என்று அவன் எழுதுகிறான். அல்லேலூயா. அப்ப ஒரு காலத்துல ஒரு கற்பனை என்ன என்பதை அவன் அறிந்திருந்தாலும், அதனுடைய பொருள் என்ன என்பதை அவன் விளங்கி கொள்ளுகிறது அவனுடைய அடுத்த வகுப்பு அல்லது அடுத்து அவன் தேறி வந்திருக்கிற பாதையில அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் முற்காலங்களிலே நியாய பிரமாணம் என்று சொல்லப்பட்டு இருந்தாலும், புதிய ஏற்பாட்டு நாட்களிலே கிறிஸ்து இயேசுவினாலே, அது எப்படி கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப கற்பனையின் பொருள் என்று பார்த்தோம், பிரமாணம் என்று வருகிற போது அதனுடைய நோக்கம் என்ன என்று பார்க்கிறோம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அதனுடைய நோக்கங்கள் ஆவியின் பிரமாணமாய் அது நமக்கு வெளிப்படுகிற போதுதான் அது நிறைவேறுகிறதாய், அதனுடைய நோக்கங்கள் நமக்கு தெளிவிக்கப்படுகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. இதைத்தான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். ரெக்கார்டிங் இருக்கும், அதை கேட்டுக்கொள்ளலாம். அல்லேலூயா. இன்று நம்ம வேகமாய் அடுத்த ஒரு 12 நிமிடத்திற்குள்ளே நம்ம காண்டு முடிக்க போகிற ஒரு காரியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம இங்க வாசித்த பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். பிரைஸ் தி லார்ட். கற்பனையின் பொருள் என்கிறதை நாம் கடந்த வாரம் பார்த்தோம். ஹல்லேலூயா. பிரமாணத்தின் நோக்கம் என்பதை கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரத்திலே ஒரு 2 வார்த்தையை குறித்து நம்ம பார்க்கிற போகிறோம். அதுல முதல் வார்த்தை சித்தம், தேவனுடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம். ஹல்லேலூயா. வேதம் முழுவதிலும் பார்த்தால் தேவனுடைய சித்தம் என்பது, அதை குறித்து தேவதாசர்கள் அக்கறை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். பூமியிலே அநேக ஜனங்கள் இருந்தாலும் அநேகரும் தங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே பிரயாசப்படுகிறோம். அநேகரும் தாங்கள் நினைக்கிறதும் தாங்கள் எண்ணுகிறதும் தங்களுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளாய் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவதாசர்கள், தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்படி யோசிக்கிறார்கள்? தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று வருகிற அந்த கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலும் கூட என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும், இந்த பூமியில நிறைவேற வேண்டும். பரலோகத்துல அது எப்படி நிறைவேற்றப்படுகிறதோ அதுபோல பூலோகத்திலும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சித்தம் என்பது, the God's will என்பது ஒரு சத்தியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி கர்த்தருடைய கற்பனை என்று ஒரு வார்த்தையை பார்த்தோம், அல்லேலூயா, பிரமாணம் என்கிற ஒரு வார்த்தையை பார்த்தோம். அதே போலதான் வேதம் முழுக்க பிரயோகப்படுத்திருக்கிற இன்னொரு வார்த்தை தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கும் அதை அதிகமாய் சொல்லி பழக்கம் உண்டு. கர்த்தருடைய சித்தத்தின்படி ஆகட்டும், கர்த்தருடைய சித்தம் இருந்தா கிடைக்கும்,
கர்த்தருடைய சித்தம் அதுல இருக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம சொல்லுகிற பழக்கங்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அதை குறித்து ஒரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது. பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட என்ன சொல்றாரு, பூமியிலே ஒரு மனுஷகுமாரனாய் வந்தபோது ஒரு மனுஷீக சிந்தை சித்தத்தை நான் செய்ய வரல, என்னுடைய சித்தம் அல்ல, இது தேவனுடைய பிதாவினுடைய என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை நான் செய்ய வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பவுல் சொல்லுகிற போது, இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே. இன்று விசுவாசிகளாகிய நமக்கு இருக்க வேண்டிய ஒரு அறிவு என்ன? ஒரு வேலையில ஒரு சாஃப்ட்வேர்ல வேலைக்கு போறோம்னா அங்க போய் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற அறிவு பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. அங்க அந்த சாஃப்ட்வேர் நாலேஜ் தான் இருக்கும். அல்லேலூயா. அதே போல ஒரு ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய பிள்ளை என்று வந்துட்டா அவனுக்கு எந்த அறிவு தான் இருக்கணும்? தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலே நாம் நிரப்பப்பட்டு இருக்கணும். அந்த அறிவு இல்லாததினாலே தான் நமக்குள்ள என்ன உண்டாகல? தேவன் காண்பிக்கிற தரிசனம் உண்டாகல. தேவனுடைய தரிசனம் ஒரு தனிப்பட்ட நபருக்கும் உண்டு, ஒரு சபைக்கும் உண்டு, விசேஷமாய் ஒரு குடும்பத்துக்கும் உண்டு. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பங்களுக்கு உண்டு. அப்ப தேவனுடைய தரிசனம் உண்டாகல. அல்லேலூயா. ஏதோ எழும்புறோம், வேலை செய்யறோம், தூங்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இதுதான் வாழ்க்கை என்று எண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன், அவருக்கு இருக்கிற சித்தம் என்ன? அவர் நம்மில என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த சித்தம் எப்படிப்பட்ட ஒரு சித்தம்? அதை நமக்குள்ளே அறிந்திருக்கிறோமா? அல்லேலூயா. பிதாவான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? பாடுகள் அனுபவித்தார். அல்லேலூயா, glory to God, ஆமென். பாடுகள் அனுபவித்தார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், யாரு? இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமா தேவனுக்கு சமம் அவர். அல்லேலூயா. அவருக்கும் தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன இல்ல? பிதாவான தேவனும் குமாரனும் சமமான, தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ் படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்படித்தான் இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். எப்படி? தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தம்னா என்ன அர்த்தம்? பாடுகளின் ஒரு உச்சம். மற்றவர்களை பொறுத்து கொண்டு, மீறுதல்களை அக்கிரமங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை மன்னித்து பொறுத்து அதனாலே உண்டாகிற வேதனை, வலி எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியானவராய் அவர் அப்படிதான் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார். அவர் அப்படிதான் அடிமையின் ரூபம் எடுத்தார். இதுதான் அவர் வேண்டிக் கொண்டார். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இயேசு வேண்டிக் கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் எப்படி நம்ம வாழ்க்கையில அது நிறைவேற வேண்டும்? எந்த சமயத்திலும் தேவனுடைய சித்தம் என்ன? நாம நம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே அவருடைய சித்தம். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வைத்தது. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்ளும்படி, அந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற
அறிவிலே நாம் நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்ப கிறிஸ்துவுக்குள்ளே நாம் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்று நம்ம சொல்லிக் கொள்ளுகிற போது நமக்கு தெரியணும், இந்த தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவு நமக்கு இருக்கா? அது இருக்கிற போது ஒரு தரிசனம் உண்டாகும். அல்லது ஒரு சபைன்னு இருந்தா அந்த சபையில இருக்கிற அந்த போதகருக்கு அவருக்கு உண்டாகிற அந்த தரிசனத்திற்கு சபையின் ஜனங்கள் ஒப்பு கொடுத்து வருவாங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தயவுல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தரிசனத்துல தனித்தனியா போகிறதுக்கு பேரு தேவ சித்தம் அல்ல. அல்லேலூயா. எல்லாம் ஒரு தேவனுடைய சித்தத்திற்குள்ளே கடந்து வருகிற வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்யணும்? அந்த ஒரு தரிசனத்திற்குள்ளே கடந்து வரணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் குடும்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு தரிசனம் இருந்தால் அது குடும்பம் அல்ல. எல்லாம் ஒரு தரிசனமாக, பிரைஸ் தி லார்ட், ஒரு தேவனுடைய சித்தம் இந்த குடும்பத்துல நிறைவேறணும், என் வாழ்வில நிறைவேறணும் என்று தன்னை ஒப்பு கொடுக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாட்களில அவர் விரும்புகிறார், தேடுகிறார், பிரியப்படுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்டவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்னுடைய சித்தத்தை செய்கிறவனே, என்னை கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறவன் அல்ல, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப முதல் வார்த்தை இன்று நம்ம அறிந்து கொள்ளுகிறது என்ன? தேவனுடைய சித்தம். இதை குறித்து அநேக வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. இதை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்க பெரிய காரியங்கள் உண்டு. நமக்கு சமயம் வாய்த்தால் கர்த்தருடைய கிருபையின்படி, அவருடைய சித்தத்தின்படி நாமும் அதை ஆராயலாம். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஒரு ஹை லெவல் இன்ட்ரடக்ஷன் தான். எப்படி கடந்த வாரம் கற்பனை பிரமாணம் என்பதை அறிந்து கொண்டோமோ அதுபோல தேவனுடைய சித்தம். இரண்டாவது வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அல்லேலூயா. முதல் வார்த்தை என்று நம்ம கற்றுக்கொள்கிறது என்னது? சித்தம், தேவனுடைய சித்தம். இரண்டாவது வார்த்தை என்னது? சிந்தை, ஆவியின் சிந்தை. அல்லேலூயா. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சிந்தை அல்லது கிறிஸ்துவின் சிந்தை என்கிற ஒரு வார்த்தையும் வேதத்தில் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஆவியின் சிந்தை என்கிற வார்த்தை உண்டு. இப்ப முதல்ல நம்ம என்ன பார்த்தோம்? தேவனுடைய சித்தம். எல்லோருக்கும் என்ன குழப்பம்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தெளிவு நமக்கு உண்டு. ஆனால் அதை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், அதை குறித்த அறிவு எல்லாவற்றிலும் நமக்கு குறைவும் இருக்கிறது. ஆனால் அதற்காக தான் இந்த இரண்டாவது வார்த்தை. இது என்னது? சிந்தை. ஆவியின் சிந்தை ஆவிக்குரிய ஜனங்களிடத்துல அல்லது தேவ பிள்ளைகளிடத்துல காணப்படுமே ஆனால் அவர்கள் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பாருங்க, வசனத்தினுடைய அந்த நடத்துதல தான் நம்ம விரும்பணும். அல்லேலூயா. வசனம் எல்லாம் கேட்ட வசனமா தான் இருக்கும். இதே தான் நம்ம சின்ன வயசுல இருந்து கேட்கிறோம் இருக்கும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னைக்குமே ஒரு வசனத்தை நம்ம நடுவில் ஒரு பைபிள் ஸ்டடியில வெளிப்படுத்துறாருன்னா அந்த நாளுக்கென்று திட்டமாய் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை நமக்கு பிரிசைஸா காண்பிப்பார். அல்லேலூயா. அதன்படி இங்க பார்த்தால் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுதான் நம்ம முன்னாடி வாசித்தோம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இது தேவனுடைய சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார். 6, 7, 8 வசனத்தை வாசித்தால் ஒரு மனுஷன் என்ன சொல்லலாம்? ஒரு விசுவாசி என்ன சொல்ல முடியும்? தேவகுமாரன் தேவன் பிதாவான தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் என்பதை பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வசனத்திலே நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அதற்கு சாட்சியாய் அந்த 3 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை எப்படி நிறைவேற்றினார் என்கிறதை தான் 5ஆம் வசனம் நமக்கு காண்பிக்கிறது. அவருக்குள்ள ஒரு சிந்தை இருந்தது. அல்லேலூயா. அது ஆவிக்குரிய அல்லது ஆவியின் சிந்தையா இருந்தது. அல்லேலூயா. இது மாம்ச சிந்தை அல்ல. மாம்ச சிந்தை என்பது
மரணத்திற்கு நேராய் நடத்துகிறது. ஆனால் இது ஆவியின் சிந்தையாய் இருந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப ஹல்லேலூயா, அதுதான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே இருந்த சிந்தை. இந்த ஆவியின் சிந்தை உள்ளவர்களைத்தான் உண்மையா நம்ம என்னன்னு கூப்பிடணும்? ஆவிக்குரியவர்கள் என்று கூப்பிடணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று நம்மை அழைத்துக் கொள்வோமே ஆனால் நமக்குள்ளே ஆவியின் சிந்தை இருக்கணும். அதுதான் ஒரு போக்கை நமக்குள்ள கொடுக்கும். நம்மளுக்கு ஒரு போக்கு உண்டு. இந்த பக்கம் போறோம், அந்த பக்கம் போறோம்னா ஒரு போக்கு, ஒரு நடத்திப்பு நமக்குள்ள எது உண்டு பண்ணும்? ஆவியின் சிந்தனை. ஹல்லேலூயா, சிந்தை, சிந்தனை இல்ல சிந்தை. இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தை தான் அந்த ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சிந்தை? வசனத்துல நிறைய வசனங்கள் உண்டு, வாசிக்க நேரம் இல்ல. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். கிறிஸ்துவின் சிந்தை என்பது எப்படிப்பட்ட சிந்தை? சிறுமைப்பட்டவன் மேல சிந்தையாய் இருந்ததான அந்த தன்மை. ஹல்லேலூயா. தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சிந்தை வேதத்துல உண்டு. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஏக சிந்தை என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, glory to God. ஒரே சிந்தையாய். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நாம் எது வரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. ஆமென். ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு தரிசனம், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு யோசனை, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஒரு வழினா அது ஒரு சபையோ ஒரு குடும்பமோ ஒரு கூடுகையோ கிடையாது. ஹல்லேலூயா. ஒரே சிந்தையாய் நாம் இருக்கிற போதுதான், ஏக சிந்தையாய் இருக்கிறது தான் ஆவியின் சிந்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வெறுமையாக்கி கர்த்தர் சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். ஒரு சபையாய் நம்ம இருக்கிறோம்னா நம்மை வெறுமையாக்கி அந்த சபையில நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒரு குடும்பமா இருக்கிறோம்னா நம்மை வெறுமையாக்கி அந்த தேவன் அந்த குடும்பத்திற்கு வைத்திருக்கிற தரிசன நடத்திப்புக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அந்த ஆவியின் சிந்தை உண்டாகும், ஏக சிந்தை உண்டாகும், ஒரே சிந்தை உண்டாகும். ஹல்லேலூயா. சிறுமைப்பட்டவர்கள் மேல சிந்தை உண்டாகும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு சிந்தை இருந்தபடினாலே தான் அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நம்ம இதுக்கு மேல போக வேண்டாம். நம்ம காலங்கள் வருகிற போது கர்த்தர் கிருபையில நம்ம அதை ஆழமாய் பார்க்கலாம். என்று கண்களை மூடி நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி பிரைஸ் தி லார்ட். வேத பைபிள் ஸ்டடியில் நம்ம கற்றுக்கொண்ட இந்த 2 வார்த்தை, கடந்த வாரம் 2 வார்த்தையை ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்துறார். நானா இந்த மாதிரி 2 வார்த்தை எடுக்கணும்னு அப்படி வாஞ்சித்து அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார் நம்ம ஒவ்வொருவரையும் எண்ணி. ஒரு மனுஷனுக்கு வருகிற விசேஷ காரியம் அல்ல இது. எல்லோரையும் தேவன் சமமாக தான் பார்க்கிறார். நம்ம எல்லோருக்கும் தேவன் கிருபையாகத்தான் இந்த ராத்திரியில இந்த வார்த்தைகளை நமக்கு விளங்க பண்ணி நினைவு கூர்ந்து, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இதிலே நாம் தேறி வர வேண்டும், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நம்ம நடுவில் ஒரு உலாவி நமக்கு இந்த காரியங்களை அறிவித்திருக்கிறார். கண்களை மூடி ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா. கடந்த வாரம் கற்பனையின் பொருள், ஆவியின் ஜீவன், ஜீவனுள்ள அல்லது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், கற்பனையின் பொருள் அல்லது பிரமாணத்தின் நோக்கம். இந்த வாரம் தேவனுடைய சித்தத்தின் ரகசியம். அல்லேலூயா. அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் நம்ம வாசித்தோம். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று. அதுதான் கர்த்தருடைய சித்தம். நம்ம எல்லாரும் அவருக்குள்ள கூட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. தனித்தனியாக அல்ல, கூட்டப்பட வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே we have to gather, be collected in Christ. தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள
சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். தேவனுடைய சித்தம் நமக்கு நிறைய வாசித்து இருக்கிறோம், கேள்விப்பட்டு இருக்கிறோம், நமக்கு அங்கங்க நமக்கு தெரிய வரும். ஆனால் அதனுடைய ரகசியம் எப்படி, கற்பனையின் பொருள், கற்பனை என்ன என்பதை தீமோத்தேயு வாசித்து தேறினவனானான். அதற்கு பிறகு அவனுக்கு என்ன காண்பிக்கப்பட்டது? கற்பனையின் பொருளை பவுல் எழுதுகிறான். அல்லேலூயா. அப்ப ஒரு வகுப்புல நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டோம். ஆனா அடுத்த வகுப்புல பாஸ் ஆகி வந்த பிறகு அதனுடைய அடுத்த ஒரு ஆழம், ஒரு பகுதியை கர்த்தர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியம். அல்லேலூயா. glory to God. Amen. Thank you Jesus. Hallelujah. Praise the Lord. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். ஆவியின் சிந்தை வேண்டுமே அப்பா இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். மாம்ச சிந்தை வேண்டாம் கர்த்தாவே, ஆவியின் சிந்தை வேண்டும். ஓ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கொடுக்கிற போது ஆவியின் சிந்தை, சிறுமைப்பட்டவர்கள் மேலே உண்டாகிற ஒரு சிந்தை, ஹல்லேலூயா, ஏக சிந்தை, ஒரே சிந்தையாய் கடந்து வருகிறது. விட்டு கொடுத்து வெறுமையாக்கி தாழ்த்தி இயேசு கிறிஸ்து அப்படியே தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். மனுஷ சாயலானார், அடிமையின் ரூபம் எடுத்தார். ஹல்லேலூயா. சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஓ க்ளோரி. தேவனுடைய சித்தம், ஆவியின் சிந்தை. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இதனுடைய தொடர்புகளை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே விளங்க பண்ணினீரப்பா. ஓ, இந்த வார்த்தையின் அதிகாரம் எங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும். இந்த வார்த்தையின் ஹல்லேலூயா உபதேசங்கள் எங்கள் வாழ்க்கையில காணப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.